இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு எனக்கு ஒரு அப்ளிகேஷன்ல கிட்டத்தட்ட வந்துட்டு 22,000 ரூபாய் லோனு வந்துட்டு எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. சைட்ல பாக்குறீங்களா, இதுதான். இதை பற்றி விளக்கமா நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ரிவ்யூ, எனக்கு லோன் கிடைக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் எங்கே பண்ணுவேன்னா, ஸோ நம்மளுடைய லோன் ஆப் சேனல்ல தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ அங்கே போய் மறக்காம வந்துட்டு பாருங்க, அதனுடைய லிங்க் கீழே இருக்கு. ஓகே, எனக்கு இந்த அப்ளிகேஷன்ல இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 22,000 ரூபாய் லோன் கொடுத்தாங்க. கொடுக்கல, எலிஜிபிலிட்டி வந்திருக்குது. அந்த எலிஜிபிலிட்டிக்கு எனக்கு மாதம் வந்துட்டு 4,016 ரூபா வந்துட்டு எனக்கு வருது. ஸோ அந்த 4,016 ரூபா எனக்கு 6 மாதம் டென்யூர் டேட்டில் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு இருந்தும் அந்த லோனை நான் வேணான்ட்டேன். ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னால் 6 மாதத்துக்கு 4,600 ரூபா இஎம்ஐ கட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அதிகமான கமிட்மெண்ட் அப்படின்றது இருக்குது. அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த லோனுக்காக எனக்கு கால் பண்ணாங்க. அந்த லோன் எனக்கு வேண்டவே வேண்டாம், எலிஜிபிலிட்டி நான் தான் செக் பண்ணேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த லோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மேற்கொண்டு அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய ஆஃபர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஓகே மேடம், எனக்கு வந்து ஒரு ஃபேவர் வேணா பண்ணுங்க, எனக்கு டென்யூர் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க. லோன் அமௌண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா என்னுடைய லிமிட்டுக்கு அது அவ்வளோதான் வந்திருக்குது, என்னுடைய ப்ரொஃபைலுக்கு அவ்வளோதான் வந்திருக்குது. ஆனால் எனக்கு டென்யூர் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம்ல, அது பண்ண முடிஞ்சா பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதாவது 100% நாட் பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அது பாசிபிலிட்டி இல்லைன்னா எனக்கு லோனும் பாசிபிலிட்டி இல்லை மேடம், எனக்கு லோனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பார்க்குறாங்க. நான் ஒரு அப்ளிகேஷனில் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி பார்க்கறதுக்கு, ஏன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எனக்கு லைவாக அப்ளை பண்ணி காட்டுங்க பிரதர், செக் பண்ணி காட்டுங்க, எலிஜிபிலிட்டி செக் பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க பிரதர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்காக தான் லைவாக போய் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு லோனை அப்ளை பண்ணி நமக்கு வந்துட்டு நம்ம அதை அவசியம் நம்ம அதை எடுத்தே ஆகணும் அப்படின்றது கிடையாது. ஒரு லோனை அப்ளை பண்ணி நமக்கு நீடட் இல்லைன்னா அதை ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். நிறைய பேர் நம்ம செக் பண்ணிட்டோமே, செக் பண்ணதுனாலே இது எலிஜிபிலிட்டி வந்துச்சு, எலிஜிபிலிட்டி வந்தாலே எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி எடுத்துடுறாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அதாவது நம்ம ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதனால நான் ஒரு லோன் அப்ளிகேஷனில் லோன் ட்ரை பண்ண போகணும், நிறைய செக் பண்ணுவேன். அண்ட் அதில் பேசிக் டீட்டெயில், அதாவது பேசிக் ஓடிபி வெரிஃபிகேஷன்லேருந்து என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நான் தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அங்கே போய் பாருங்கள். ஸோ அதனால் இந்த வீடியோவில் என்னென்னா, லோன் எலிஜிபிலிட்டி ஆனாலும் நீங்கள் அந்த லோன் வந்துட்டு வேணான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எலிஜிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்றதுக்காக நான் போய் லோனை எடுத்தே தான் ஆகணும், சட்டப்படி இல்லைன்னா அது வேற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்போ எனக்கு கேட்டாங்க, நான் முடியாதுன்ட்டு. நான் இன்னும் 2-3 இதில் உங்களுக்காக நான் செக் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் இருக்குது, எல்லாம் கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஆனால் நிறைய கால் வருதுங்க, மெஜாரிட்டி கால் வெளுத்து கட்டுது. ஒவ்வொரு தடவையும் ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும், சார் இந்த லோன் ஆஃபர் ரெடியாக இருக்குது, இந்த லோன் ஆஃபர் ரெடியாக இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு லோனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தராக கால் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஆனால் நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்றத நம்ம தான் முடியும். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது டீட்டெயில் கேள்விகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ரொம்ப நன்றி.